வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைத்து வாழ்ந்தால் மாடகம் மண்மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். இன்று போல் இன்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை என வரும் கேள்வியிலே அது நமதென பதில் தர துணி உண்டோ? நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த பலியின் தலைமகன் இயேசுவையே நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நல் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என்னுடைய இதய அன்பிலே நிலைத்திருங்கள், எல்லா நன்மைகளையும் பெற்று வளமோடு வாழ்வீர்கள் என்ற ஒரு அற்புதமான வாக்கு தத்துவத்தின் வழியாக நம்மோடு இணைந்திருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற இடைக்காட்டூர் இதய ஆண்டருடைய அருள் தலத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் திருத்தலத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான அருள்முனைவர் இம்மானுவேல் தாசன் அவர்களின் பெயராலும் தந்தை புஷ்பராஜ் அவர்களின் பெயராலும் வாஞ்சையோடு உங்கள் ஒவ்வொருவரையும் இத்திருப்பலிக்கு வரவேற்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு வாக்கு தவறாதவராக தான் வாக்கு கொடுத்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாய் நிறைவேற்றுபவராக இங்கு இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அவருடைய ஆசிரையும் அவருடைய வல்லமையையும் நாடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் உங்கள் குடும்ப கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் செபிக்கிறோம். நாம் நம்முடைய இதயத்திலே இருத்தி கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், ஆண்டவரை நம்பி வருகின்ற பொழுது, அவரை உறுதியாக நாம் பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, நானே வழியும் வாழ்வும் உண்மையுமாயிருக்கிறேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளை நம்முடைய இதயத்திலே ஏற்று நம்முடைய வாழ்க்கையிலே எது எப்படி இருந்தாலும் அவர் ஒருவரே எனக்கு வாழ்வாக இருக்கிறார், அவர் ஒருவரே எனக்கு உண்மையாக இருக்கிறார், நிலை வாழ்வை அடையக்கூடிய வழியாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில வினாடிகள் நமது கண்களை மூடி, பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இந்த ஒரு அழைப்பு, என் வழியாயன்றி எவரும் பரமதந்தையிடம் வருவதில்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு ஒருவரே நமக்கு நிலைவாழ்வை கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய இதய அன்பிற்கு விரோதமாக நாம் செய்த பாவங்கள் குற்றங்குறைகளை ஒரு சில வினாடிகள் நினைத்து பார்ப்போம். சிலுவையில் தம்மை கொடுத்து தம் உயிரை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கிறார் ஆண்டவர்.
என்றும் நம்மோடு இருப்பவருமாய், நம்மோடு வாழ்கின்றவருமாய், எல்லாம் வல்லவருமாகிய இயேசுனுடைய இதயத்திற்கு துரோகம் செய்திருக்கிறோம், எதிராக வாழ்ந்திருக்கிறோம். அவர் அன்பு செய்தது போல நாம் அன்பு செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறோம். எதிர்பார்ப்புகளோடு, நிபந்தனைகளோடு, சில கட்டுப்பாடுகளோடு நாம் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவ அன்பு, கிறிஸ்துவ நம்பிக்கை எல்லையற்ற ஒரு அன்பாக, எதிர்பார்க்காத ஒரு அன்பாக, நிபந்தனையற்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டுமாய் சிலுவையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு காட்டி கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம் ஒவ்வொருவருடைய அன்பாக இருக்க வல்லமையை வேண்டுவோம். அதே நேரத்தில் இயேசுனுடைய இரக்கத்தை, அவருடைய மன்னிப்பை இறைஞ்சி, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். எல்லாரும் சேர்ந்து, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங். வலது கரங்களின் நம்முடைய இதயத்தில் வைத்து, இயேசுவே என்மேல் மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும், என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், குற்றம் செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். உறுதியான உள்ளத்தோடு, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். உங்கள் அன்பை உதறி சென்றே, உலகமே உண்மை என்றே, உண்மையே உதறி சென்றேன். இந்த உலகத்தை உண்மை என்றே இப்போது உணர்கின்றேன். இயேசுவே நீயே உண்மை என்று இப்போது உணர்கின்றேன். இயேசுவே உண்மை என்று. இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்க. எல்லாரும் சேர்ந்து மன வருத்தத்தோடு, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். உயிரை கொடுத்தீரே, என்னை மீட்டு கொண்டீ, உன் உயிரை கொடுத்து என்னை இயேசுவே மீட்டு கொண்டீரே. என் அன்பை உனக்கே அர்ப்பணமாக்குகின்றே, என் அன்பை உனக்கே அர்ப்பணமாக்குகின்றே. என் அன்பை ஏற்றுக்கொள்ளும், என் அன்பை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். பக்தியோடு, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இரு கரங்களை நம்முடைய நெஞ்சின் மேலே வைத்து இந்த மன்னிப்பு வழிபாட்டிலே மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடும். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை வழியின் வழியாக நாம் அவரது இறையரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக.
ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. இதிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே ஆயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழ்பவரும் எல்லாம் வரங்களும் நிறைந்தவரான இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள், தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ. இவ்வாறு விண்ணகக் கொடைகளின் ஊற்றாகிய திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை சொற்றொடர்கள் 26 தொடங்கி 33 முடிய. அந்நாட்களில் பவுல் பிசிதியாவில் அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது, சகோதரரே,
ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவில் உள்ள தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈண்டெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சுகராகும் இயேசுவே, உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீர்ச்சுனையாகவே கவினூறு பாடுவே. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. தினம் தோறும் வாழ்த்துவே. சுகராகம் இயேசுவே, உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாது நீச்சுனையாகவே கவினூறு பாடுவே. உந்தன் தோளில் சாயும் நேரம் என்னை மறக்கிறேன். உந்தன் மூச்சில் இழையும் போது என்னை துறக்கிறேன். அன்பின் சிறகில் நாளும் நானும் விடியல் காணுவேன். அழகின் இமையில் இனிதாயதிலும் புதிதாய் தோன்றுவேன். நீயே எந்தன் ஜீவன், நீயே எந்தன் ஆற்றல். நீ இல்லை என்றால் எனது உலகம் இல்லை. சுகராகம் இயேசுவே, உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீச்சுனையாகவே கவினூறு பாடுவே. Hallelujah.
வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி பிரிவு 14 இறைவாக்குகள் 1 முதல் 6 வரைக்கும். இறைமகன் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 14 இறைவாக்குகள் 1 முதல் 6 வரைக்கும். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப்போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு தோமாவிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவரின் இனிய பக்தர்களே, உங்கள் ஒருவருக்கும் இந்த மாதத்தினுடைய இறுதி வெள்ளியாம் இன்று இனிய வாழ்த்துக்களை, ஜெபங்களை உரித்தாக்குகின்றேன். அன்பார்ந்தவர்களே, தென்னாப்பிரிக்காவிலே பீட்டர்ஸ்பர்க் என்கின்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்திற்கு அருகில், அதாவது நகரத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு தெருவில் மகாத்மா காந்தியினுடைய திருவுருவம் சிலையாக வடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று தெரியுமா? காரணம் என்னவென்றால், காந்தி தென்னாப்பிரிக்காவில் ஓர் இரவு நேரத்தில் ரயில் பயணத்தில் சென்று கொண்டிருக்கின்றார். ரயிலிலே சென்று கொண்டிருக்கின்றார். அந்த பயணத்திலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவரிடம் முதல் வகுப்புக்குரிய பயணச்சீட்டு இருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு வெள்ளையர் ஒருவர் வருகிறார். அப்பொழுது இருந்த வழக்கத்தின்படி கருப்பர்கள் முதல் சீட்டினுடைய பயணச்சீட்டு இருந்தாலும் எழுதப்படாத மரபு என்னவென்றால், அல்லது எழுதப்பட்ட மரபோ தெரியவில்லை, அவர்கள் அந்த வெள்ளையர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து விட வேண்டும் என்பதுதான். ஆனால் காந்தி அதை கொடுப்பதற்கு மறுக்கிறார். வேறொன்றும் அல்ல, அவர் தர்மம் செய்வதை மறுக்கவில்லை. மாறாக, நான் இதற்குரிய பயணச்சீட்டை வாங்கியிருக்கிறேன், நான் அதை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன காரணம் என்று சொல். ஒருவேளை அவர் முதியவர் என்றால், உடல் சுகவீனமுற்றவர் என்றால், அல்லது ஒரு மாற்றுத்திறனாளி என்றால் கொடுப்பதிலே பிரச்சனை இல்லை, நான் எதற்காக கொடுக்க வேண்டும்? அவர் மீண்டுமாக அதை வலியுறுத்துகிறார்கள். இறுதியிலே காவலரை கொண்டு நடு இரவிலே குளிரிலே அந்த அருகில் இருந்தக்கூடிய அந்த பீட்டர்ஸ்பர்க்
ரயில் நிலையத்திலே அவருடைய உடைமைகளை எல்லாம் வெளியே தள்ளி அவரையும் வெளியே இறக்கி விடுகிறார்கள். அவர் இதை எழுதுகின்ற பொழுது அந்த குளிரிலே நான் நின்று கொண்டிருந்தேன் என்று எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய நிகழ்வு. இதிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், அவர் இந்த ஒரு சிறிய காரணத்திற்காக அப்படி போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்காது, ஒரு நாள் இந்த இடத்திலே என்னுடைய சிலை வைப்பார்கள், எனக்கு சிலை வைத்து இந்த வரலாறு முழுவதும் என்னை கொண்டாடும் என்று தெரிந்தால் அவர் அந்த காரியத்தை செய்திருப்பார். இன்னும் சொல்ல போனால் அவர் இந்திய சுதந்திர போராட்டத்திலெல்லாம் ஈடுபடுவதற்கு முந்தி உள்ள காலகட்டம் அது. அவர் ஒரு சாதாரண வழக்கறிஞராக பணிபுரிந்த அந்த காலகட்டத்தில் அவருக்கு இதெல்லாம் தோன்றி இருக்காது, நான் பின்னால் ஒரு பெரிய தலைவராவேன், இதையெல்லாம் என்னுடைய வரலாற்றில் நினைவு கூறுவார்கள் எல்லாம் நினைத்து சென்றிருப்பாரா? இல்லை. அவருடைய மனதிலே இருந்தது என்ன? என்னிடம் சத்தியம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது. இந்த உண்மை என்னிடம் இருக்கின்ற பொழுது நான் அதை கடைப்பிடிப்பதற்கு, அதை பாதுகாப்பதற்கு நான் எல்லாம் ஆனதை செய்வேன். இதுதான். எனவே தான் காந்தியினுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவருடைய கடவுள் யார் என்று கேட்டால் காட் இஸ் ட்ரூத் என்று சொல்லுவார். கடவுள் யார்? கடவுள் என்பவர் உண்மை, உண்மைதான் கடவுள். சொல்லுகின்ற பொழுது அதற்கு இன்னொரு விளக்கமும் சொல்லுகின்றார். இந்திய மொழியிலே சத்யா, சத் என்றால் என்ன? சத்யா என்பது என்ன? அது சத் எப்பொழுதும் நித்தியமானது, இட்டர்னல், இட்டர்னல். எனவே இந்த உண்மைதான் நிரந்தரமானது. எனவே கடவுள் உண்மையாக இருக்கிறார் என்று காந்தி சொன்னார். அதற்குரிய தத்துவ விசாரங்களுக்குள் நாம் போக தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. கடவுள் உண்மையானவர். ஐ ஆம் த ட்ரூத். நானே வழியும் வாழ்வும் உண்மையுமாயிருக்கிறேன். நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். அந்த யூதர்கள் யாவே உண்மையானவர் நினைத்தார்கள். அந்த நேரத்தில் இயேசு நானும் யாவேயும் ஒன்றே என்று சொல்லி நானே வழி, நானே உண்மை என்று சொல்லுகிறார். அவர் உண்மை என்று சொல்வதற்கு முன்பாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் மிக முக்கியமானது. அவர் வெறுமனே உண்மை என்று மட்டும் சொல்லவில்லை, நானே வழி என்று சொல்லுகிறார். ஆக உண்மையை கடைபிடிப்பவனுடைய வழி எப்படி? அதையே அவர் மத்திய நற்செய்தியிலே மீண்டும் மலைப்பொழிவிலே சொல்கிறார். வாழ்வுக்கு செல்லும் வாயில் ஒடுக்கமானது, வழி இடுக்கானது. ஆக உண்மையை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவருடைய வாழ்வு என்பது எளிதானது அல்ல, அது கடினமானது. நானே வழி, என்னை பாருங்கள், என்னை பாருங்கள். நான் உண்மைக்காக பாடுபட்டேன், உண்மைக்காக உயிர் துறந்தேன். என்னுடைய உண்மைக்காக பாடுபட்ட எனக்கு என்ன கிடைத்தது? இருப்பினும் தந்தை அந்த உண்மையை ஒருபோதும் அடமானம் வைத்துவிட விரும்புவதில்லை. உண்மையை கடைபிடிப்பவர்களுக்கு பல நேரங்களிலே வாழ்வு கடினம் போல தோன்றும். கடினம் போல தோன்றுவது மட்டுமல்ல, கடினமாகவும் இருக்கின்றது. ஆனால் இறுதியிலே உண்மையே வெல்லும் என்பதாக இயேசுவினுடைய வாழ்க்கை நமக்கு அமைந்திருப்பதை நாம் இன்றைய நற்செய்தியில் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை முழுவதையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவர் உண்மையாக இருக்கின்றார், இந்த உண்மையை கடைப்பிடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் என்ன? நாம் நம்முடைய மனச்சான்றின்படி ஒழுகுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனச்சான்றின்படி ஒழுகுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் தான் நமக்கு ஒரு பிரச்சனை வருது. மனச்சான்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லும். வெகு நாட்களுக்கு முன்பு பார்த்த ஒரு திரைப்படத்திலே ஒரு வசனம் என்னவென்றால், ஒரு இளைஞன் ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவன் ஒரு ரவுடி குரூப்புக்கிட்ட சேர்ந்துடுறான், ஒரு கேங்ஸ்டர் குரூப்புக்கிட்ட சேர்ந்துடுறான். அவங்களுடைய வேலை என்னது? அவருடைய வேலை என்னது? காசுக்கு வாங்கிக்கிட்டு ஆளுகளை அடிக்கிறது. அப்பொழுது அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், நான் ரொம்ப நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தவன், எங்கள் அப்பா வாத்தியார், நான் ரொம்ப நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தவன்,
நான் என்னுடைய நேரம் நான் இப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன்டா என்று சொல்கிறான். ஆனால் அந்த குழுவினர்கள் அவனை எந்த வேலையும் செய்ய சொல்வதில்லை. இவங்க போய் அடிக்க போகிறப்ப அவங்க சொல்ல போகிறதில்ல, செய்கிறது செய்ய சொல்கிறதில்ல. மிக அற்புதமாக பார்த்து கொள்கிறார்கள், மிக பாசமாக இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இளைஞன் சொல்கிறான், நான் ரொம்ப நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவன், எங்கள் அப்பா வாத்தியார், நான் ரொம்ப நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவன், என்னுடைய சூழ்நிலை இப்படி உங்களிடம் வந்து நான் சேர்ந்து விட்டேன் என்று அவன் சொல்கிறான். அப்பொழுது சொல்லுகின்ற பொழுது அந்த குழுவில் இருக்கின்ற ஒருவன் அவனை பார்த்து சொல்கின்றான், ஏண்டா நாங்கள்லாம் அப்போனா என்னடா கெட்டவங்களடா என்று கேட்கிறான். ஏன்னா நாங்கள்லாம் அப்போனா கெட்டவங்களா, என்ன அர்த்தம்? நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன், நான்லாம் என்ன உன்னை கெட்டவனா என்று அவன் கேட்கிறான். ஆமாம், நீங்கள் கெட்டவங்க தான், இருந்தால் பாருங்கள், அடிக்கிறீங்க, ஆளுங்களுக்கு காயம் ஏற்படுத்துறீங்க, கொல்றீங்க. அதற்கு அவன் விளக்கம் சொல்லுகிறான். அந்த ரவுடியில் இருக்கிற ஒருத்தன், அந்த குழுவில் ஒருவன் விளக்கம் சொல்லுகிறான். ஏண்டா இதுக்கு என்னடா செய்கிறது? ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பிரியாணி சாப்பிட்றோம். பிரியாணி சாப்பிடுகின்ற பொழுது என்ன செய்கிறாய்? ஒரு ஆட்டை வெட்டுகிறாய், மாட்டை வெட்டுற. அது மாதிரி இது நம்ம தொழில். காசை வாங்குகிறோம், அடிக்கிறோம், நம்ம அதுக்கு முடிஞ்சு போய்கிட்டே இருக்கிறோம். இது நம்முடைய தொழில், மற்றபடி நாங்கள் நல்லவங்க தான் என்று அவன் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனச்சான்றின்படி ஒழுக வேண்டும் என்றால், மனச்சான்று பல நேரங்களிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்டும், ஒவ்வொரு விதமாக காட்டும். நம்முடைய குடும்பங்களில் கூட நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒவ்வொரு விதமாக காட்டும். குடும்பங்களிலே சொத்து பிரச்சனை வருகின்ற பொழுது, இரு குடும்பத்திற்கு இடையிலே தகராறு வருகின்ற பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய நியாயப்படி நான் சொல்வது சரி, அண்ணன் சொல்றது சரி, தம்பி சொல்றது அவனுடைய நியாயப்படி சரி. ஏன்னா அவன் மனச்சான்று அப்படி சொல்லுகிறது, தம்பி மனச்சான்று இப்படி சொல்லுகிறது, அக்கா மனச்சான்று அப்படி சொல்லுகிறது, தந்தையினுடைய மனச்சான்று அப்படி சொல்லுகிறது. இன்று கூட செய்தித்தாளிலே ஒரு செய்தி, ஒருவன் சொத்துக்காக தன்னுடைய தந்தையையே கொன்று விட்டான், அவர் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டார், அடித்து கொண்டுட்டான். அப்புறம் சிசிடிவியில் பார்த்து அவனை வந்து கைது பண்ணினார்கள் என்பது இன்றைய செய்தி. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், மனச்சான்று இன்றைய காலகட்டத்திலே, மாறி வருகின்ற காலகட்டத்திலே உங்களுக்கு பல விதங்களிலே சுட்டிக்காட்டும். ஆனால் நான் வழியும் வாழ்வுமாக இருக்கிறேன். உங்களது மனச்சான்று நானாக மாற வேண்டும், உங்களது மனச்சான்று இந்த இயேசுவாக மாற வேண்டும், இயேசுவாக நான் மாற வேண்டும் என்று பாடுகிறோம் அல்லவா. அப்படி மாறுகின்ற பொழுது நாம் அந்த இயேசுவினுடைய பார்வையை கொண்டு பார்ப்போம். இயேசுவினுடைய பார்வை வேறாக இருந்தது. நம்முடைய வீட்டில் சொத்து பிரிக்கிறோம், எனக்கு வர வேண்டியது எனக்கு வரணும், அவனுக்கு வர வேண்டியது அவனுக்கு வரணும். ஆண்டவர் இயேசு ஒரு அழகான உவமையை சொல்லுகிறார். ஒரு முதலாளி வேலையாட்களை அழைத்து வருகிறார் தோட்டத்திற்கு. காலையில் 7 மணிக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றேன், அப்புறம் 9 மணிக்கு அடுத்த குழுவை கூட்டிகிட்டு வரேன், அப்புறம் 12 மணிக்கு அடுத்த குழுவை கூட்டிகிட்டு வரேன், கடைசியில் சாயந்தர நேரத்தில் இன்னொரு குழுவை கூட்டிகிட்டு வரேன். ஆனால் சம்பளம் கொடுக்கின்ற பொழுது அவன் என்ன செய்கிறான்? எல்லோருக்கும் ஒரே கூலியை கொடுக்கிறான், எல்லோருக்கும் ஒரே கூலியை கொடுக்கிறான். இது நம்முடைய மனச்சான்றின்படி, நம்முடைய உலக நியாயத்தின்படி, ஈவன் நம்முடைய ஊர்களில் நம்முடைய சொத்து பிரிக்கிறபடி இது நியாயம் இல்லை. ஆனால் கடவுளுடைய மனச்சான்று எப்படி பார்க்கிறது? அவன் கஷ்டப்படுகின்றவன், அவனுக்கு நீ இறங்க வேண்டும். எனவே கடவுள் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். கடவுளுடைய மனச்சான்று என்பது இரக்கம். நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவன். யாரெல்லாம் கனிவுள்ள இதயத்தை அணிந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இரக்கமுள்ள இதயத்தை அணிந்திருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லோரும் உண்மையாகி என்னை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறீர்கள். என்பக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த திரு இருதய ஆண்டவர் நம்மை பார்த்ததைத்தான் சொல்லுகின்றார். இந்த இதயம் அன்பின் அடையாளம், இந்த இதயம் இரக்கத்தின் அடையாளம், இந்த இதயம் நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவனாக இருக்கின்றேன் என்பதை சொல்லி காட்டுகின்ற அடையாளம். இந்த இதயத்தை நாம் நமது இதயமாக மாற்றிக்கொள்கின்ற பொழுது, நமது இதயம், நமது மனச்சான்று அந்த இயேசுவாகிய உண்மையை மட்டுமே பார்ப்பதாக, உண்மையை மட்டுமே பிரதிபலிப்பதாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்காக நாம் வரம் வேண்டுவோம். நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை நமக்கு பெற்றுத்தருவதாக. ஆண்டவர் இயேசு உண்மையாக இருக்கின்றார். அந்த உண்மையுள்ள இறைவன்
இந்த திரு இருதயமாக நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் உண்மையாகி அவரை ஏற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே அழைத்திருக்கின்றார். நாம் நம்மை, நம்முடைய குடும்பங்களை அவரிடம் ஒப்படைப்போம். குறிப்பாக மாதத்தின் 4வது வெள்ளியின்று நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் இந்த மாற்றங்களிலே அடித்துச் செல்லப்படாது உண்மையாகிய ஆண்டவர் இயேசுவை தாங்குகின்ற பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று இன்றைய இந்த 4வது வாரத்திலே நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தொழிலை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பணிகளை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய இதயம் நமது இதயமாக மாறட்டும். ஆமென். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன் என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணையின் இறைவா ஈர்ப்பாயே, காலமெல்லாம் நலன் சேர்ப்பாயே. கருணையின் இறைவா ஈர்ப்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. உள்ளத்தின் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழையின் அன்பை ஏற்றிடுவாய். உள்ளத்தின் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழையின் அன்பை ஏற்றிடுவாய். உன்னெழில் பாதம் சரணடைந்தேன், என் பிழையாவும் பொறுத்தருள் செய்வாய். கருணையின் இறைவா ஈர்ப்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணையின் இறைவா ஈர்ப்பாயே, காலமெல்லாம் நலன் சேர்ப்பாயே. இறை இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் ஊற்றே இறைவா, அன்பார்ந்தவும் மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை வானங்களுக்கு எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. வாழ்வும் வழியும் உண்மையுமான இறைவா, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எங்களுக்காக கையளித்தார். குத்தை திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்கள் நீக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும்
திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு மிக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியானவர்கள் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்த்தருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் மேதகு ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், இறைமக்களாகிய பக்தர்கள் அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைய பெற சிதறிடும். இறைவாயின் 4வது வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவரை படிக்கின்ற பிள்ளைகள் நல்லபடியாக படித்து வெற்றி அடைய வேண்டும், அதிக மதிப்பெண் பெற்று உயர வேண்டும் என்றும், தொழில் வியாபாரம் செய்வதற்கெல்லாம் முன்னேற்றம் காண வேண்டும் என்றும், அவர்கள் நம்பிக்கையோடு இயேசு திருதயமை உம்முடைய பெயரால் நடத்துகின்ற பொழுது, ஆரம்பிக்கின்ற பொழுது அது வெற்றிகரமாக அவர்கள் செய்கின்ற தொழிலிலே லாபம் கிடைக்க செய்வீராக. நிறையவர்களுக்கு தந்தையும் தாயுமாயிருந்து வழிநடத்த கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் அனைவரையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக தந்தையே, இதோ இந்த நாளிலே இந்த திருத்தலத்தின் இந்த திருப்பலியிலே பங்கேற்று இந்த நற்கருணை பிரசன்னத்தின் முன்பாக பக்தியோடு மன்றாடி எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்து நிற்கின்ற எங்கள் ஒவ்வொரு மேலும் இரக்கமாயிருப்பிறாக. இந்த திருப்பலியில் நாங்கள் முன்வைத்து மன்றாடுகின்ற காரியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பிறாக. இன்று இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்ற குடும்பங்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் கனிவோடு கண்ணோக்கும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றன கரம் விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, அன்பு வானக தந்தையே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உம் அன்பையும் அமைதியையும் அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இயேசுவே, எங்கள் குற்றங்குறைகள், மனித பலவீனங்கள், பாவங்கள் இவைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் உம் நம்பிக்கையாளர்களாகி எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான
எல்லா சீரையும் வழங்குவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அமைதியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் நமக்கு மகிழ்வோடு தருகிற அன்பையும் அமைதியையும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. செம்மறியாகி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை வியப்புக்குரிய விதத்தில் அன்பு செய்த அதிசயமான ஆண்டவர் தன் உயிர் கொடுத்து நாம் ஒவ்வொருவருடைய உயிரையும் விண்ணக தந்தைக்காக மீட்டெடுத்து கொண்டவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இறையேசுவின் இந்த நற்கருணை திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்கவும், பிரமத சகோதர சகோதரிகள் தயவு செய்து இந்த நற்கருணை திருவிருந்தில் பங்கேற்க வேண்டாம். வாமன்னவா, இதயம் எழுந்து வா, இன்னுள்ளம் மலரவா. வாமன்னவா, இதயம் எழுந்து வா, இன்னுள்ளம் மலரவா. அன்பின் பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வில் தீபம் ஏற்றிட. வாமன்னவா, இதயம் எழுந்து வா, இன்னுள்ளம் மலரவா. வாழ்வில் இன்னல்கள் துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும்
ஒளி வெள்ளமாய் என்னில் நீ உதித்தாய், ஒளி வெள்ளமாய் என்னில் நீ உதித்தாய். என் இயேசுவே எழுந்து வா, வா மன்னவா இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா. சொந்தங்கள் பந்தங்கள் விலகிடும் நேரம் உன் துணை என்றும் மாறாதையா. சொந்தங்கள் பந்தங்கள் விலகிடும் நேரம் உன் துணை என்றும் மாறாதையா. உன் கையில் என்னை பொறித்து வைத்தாய், உன் கையில் என்னை பொறித்து வைத்தாய். என் தெய்வமே எழுந்து வா, வா மன்னவா இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா. வா மன்னவா இதயம் எழுந்து வா, இன்னுள்ளம் மலரவா. அன்பின் பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வில் தீபம் ஏற்றிட. வா மன்னவா இதயம் எழுந்து வா, இன்னுள்ளம் மலரவா. பக்தியோடு கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் என்று நம் உள்ளத்திலே எழுந்தருளி வந்திருக்கின்ற ஆண்டவரை உணர்ந்து பாடுவோம். முடிந்தவர்கள் உணர்ந்தால் படியிடுங்கள். இயேசுவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், இயேசுவின் திருவுடலே என்னை மீட்டருளும். இயேசுவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். இயேசுவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. இயேசுவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் தீரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய
பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையிலே என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். மாதத்தின் இறுதி வெள்ளி இன்று சிறப்பாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய கல்விக்காக, குறிப்பாக இந்த நாட்களிலே நம்முடைய அநேக பிள்ளைகள் தேர்வுகளை முடித்திருக்கிறார்கள். அவர்கள் நல்ல விதத்திலே நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாது அதைவிட மிக சிறந்த ஒழுக்கத்திலும் இறை ஞானத்திலும் அவர்கள் வளர வேண்டும் என்றும் நாம் சிறப்பாக இன்றைய நவநாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அதேபோல நம்முடைய தொழில்களுக்காகவும் தொழில் வளர்ச்சி பெறவும் நாம் செய்கின்ற பணிகள் கடவுளுடைய ஆசிரியினால் நிறைவாக வழிநடத்தப்படவும் நாம் இந்த நவநாளை ஒப்புக் கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் ஏற்கனவே அறிந்தது போல வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. வழக்கம்போல் நம்முடைய திருத்தலத்தில் 7 மணிக்கும் 11 மணிக்கும் மாலை 6 மணிக்குமாக திருப்பலிகளும் நவநாட்களும் நடைபெறும். அதேபோல ஒவ்வொரு தினமும் நம்முடைய திருத்தலத்தில் காலை 11 மணிக்கு திருப்பலி உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். இருப்பினும் ஒரு சில நேரங்களிலே ஐயோ ஃபாதர், நாங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் 11 மணி திருப்பலி நினைத்தோம் என்று பல நேரங்களிலே இன்னும் நம்முடைய திரு இருதய பக்தர்கள் சொல்வதை நான் பார்க்கிறேன். ஆகவே மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். வருடத்தின் எல்லா தினங்களிலும் நம்முடைய திருத்தலத்தில் காலை 11 மணி திருப்பலியானது நடைபெறும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வருகின்ற பொழுது கவனித்திருப்பீர்கள், நம்முடைய வழக்கமாக நம்முடைய அருள் பொருட்கள் விற்பனை கூடம் இருக்கக்கூடிய இடத்தில் இப்பொழுது இல்லை. ஆகவே இன்று காலையில் கூட திருப்பலி எங்கே எழுத வேண்டும் என்று கேட்டு வந்தார்கள். நாம் எழுப்பியிருக்கின்ற அந்த மணிக்கூண்டின் கீழ்ப்பகுதியில் அந்த விற்பனை கூடமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அருள் பொருட்கள் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நீங்கள் அங்கே உள்ள நல்லாவே இடம் இருக்குது. நீங்கள் வருகின்ற பொழுது அதை மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். என்னடா ஸ்டாலில் பூட்டியிருக்குதுன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. திருப்பலிகள் உலகில் எழுத வேண்டும் என்றால் அதை மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகின்றேன். இந்த நாட்களிலே ஜூன் மாதத்தில் நாம் மீண்டுமாக பள்ளிகளை தொடங்கவிருக்கின்றோம். ஒருவேளை நம்முடைய பகுதியில் பங்குகளில் யாரேனும் விடுதியிலே சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களோ அல்லது மாணவியர்களோ இருந்தால் நீங்கள் தாராளமாக அருள் சகோதரிகளையோ அல்லது திருத்தலத்தின் அருள் பணியாளரையோ அணுகலாம். இங்கே நம்மிடம் 8வது வரைக்கும் உள்ள அந்த ஏழை மாணவர் விடுதி இருக்கிறது. அந்த விடுதியிலே நீங்கள் சேர்ப்பதனால் தாராளமாக நீங்கள் சேர்க்கலாம். திருத்தலத்தின் வளர்ச்சிக்கென்றும் ஏழை மாணவர் விடுதிக்கென்றும் நீங்கள் ஆற்றக்கூடிய அனைத்து உதவிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஒப்பு கொடுத்திருக்கின்ற இந்த திருப்பலி நம் எல்லோருக்கும் நிறைவான திரு இருதய ஆண்டவருடைய அருளை ஆசிரை பெற்றுத் தருவதாக. இந்த நாளிலே இந்த இடத்திலே நாம் உணர்கின்ற அவருடைய அருளும் ஆற்றலும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் தொடர்ந்து வர அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. பேரன்பின்
ஊற்றே இறைவா, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயா பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவின் திரு இருதயத்தினிடம் என்றும் ஈர்க்கப் பெற்றவர்களாய் எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இடைக்காட்டூர் இயேசுவின் திரு இருதய திருத்தலத்தில் வேண்டப்படும் சிறப்பு வேண்டுதல் ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, இயேசுவின் திரு இருதயமே, உமது பக்தர்களாகிய எங்கள் தேவைகளை நீர் நிறைவேற்றவும், இறந்து போன எங்கள் உறவினர் அனைவரையும் நினைவு கூறவும் உம்மை மன்றாடுகிறோம். நவவிலாச வான தூதர்களான தூதர், அதிதூதர், பத்திராசனா, ஞான கிருத்திகர், பிராதமிகர், பலவத்தர், சத்வகர், ஞானாதிக்கர், பக்தி சுவாலர்களே, இத்திருத்தலத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் அப்போஸ்தலரான புனித பர்த்தலேமியு, புனிதர்களான லாரன்ஸ், திருமுழுக்கு அருளப்பர், சிம்போரியன், ஜெர்மன், லோயலா இனியாசியார், அலோசியஸ் கொன்சாகா ஞான பிரகாசியார், பிரான்சிஸ் சபேரியா, சேல்ஸ் பிரான்சிஸ், அசிசி பிரான்சிஸ், சாந்தால் பிரான்சிஸ், கோட்டா பிரான்சிஸ், பிளாசிட், பக்திநாதர், கிளமன், செலஸ்டின், கவுடன்சியஸ், மார்டியர், அமார்டர், மார்ஷியர், டினோனஸ், கொலம்பியர், விக்டர், ஜஸ்டின், அருளானந்தர், லோயோபோல்டோ, மரியவியானி அருளப்பர், கிளாரா, ஜூலியானா, சாந்தா, மார்க்ரெட் மேரி, உர்சுலா, கிறிஸ்டினா, ரோஸ், கொலே, தெரசா, மக்தலேன், மார்த்தாள், பிலோமினா, சோரே ஆகியோர்களை, அருள் தந்தை பெர்லினான் செல் அடிகளாரை, இன்னும் நினைவு சின்னங்களாக இங்கு வீற்றிருக்கும் புனிதர்களை நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக பரிந்து பேச தயவாய் வேண்டுகிறோம். ஆமென். முடிந்தவர்கள் தயவு செய்து முழந்தாள் படியிடுங்க. ஆண்டவர் நற்கருணையானுடைய பிரசன்னத்தில் திரு அவையினுடைய பாரம்பரியம் அவரை முழந்தாள் படியிட்டு வரவேற்பது. அவை தயவு செய்து முடிந்தவர்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் முடியும். முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியுமே.
தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. அல்லேலூயா. வல்லமையோடு நமது மத்தியில வந்திருக்கிற ஆண்டவர் இயேசு, ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாளின் மைந்தனாய், வாக்களிக்கப்பட்ட வேந்தனாய், தாவீதின் மகனாய், இதோ நமது மத்தியில வல்லமையோடு ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆண்டவர் இயேசு இதோ நமது மத்தியில நமக்காக ஆர்ப்பரித்து பாடி துதிப்போம். மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. அனைவரும் இணைந்து மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. அப்ரஹாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. கரமுயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இதோ வல்லமைமிக்க தேவன், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற தேவன் நமது மத்தியில. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வார்த்தையான தேவன் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன், பரலோக தேவனாய் ஈவோ நமது மத்தியிலே வாசம் செய்ய வந்திருக்கிறார். பரிசுத்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் அறிந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்ற தேவன் இதோ நமது மத்தியில. தனது உயிரால் உலகினை மீட்ட தெய்வம், தன்னுடைய உயிரால் நம் ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிற தேவன் இதோ இந்த அப்ப ரசத்துல, அப்ப வடிவில நற்கருணை நாதராக, நலம் கொடுப்பவராக இதோ நமது மத்தியிலே வந்திருக்கிறார். நமக்காக, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பதற்காக, அற்புதமாக நம்மை வழிநடத்துவதற்காக வந்திருக்கிற ஆண்டவரை வாழ்த்தி போற்றி ஆராதிப்போம். பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. பரலோக தேவன், பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. கரமுயர்த்தி ஆண்டவருக்கு இதோ நன்றியையும் போற்றுதலையும் புகழ்ச்சியையும் ஆட்சிமையும் அவருக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதித்து பாடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை. நானே வழியும் வாழ்வும் உண்மையுமாயிருக்கிறேன்.
நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த 3 வார்த்தைகளிலே முடக்கி, என்னோடு நீ இருந்தால், என்னோடு நீ இணைந்திருந்தால், என் அன்பு மகனே மகளே, நிலை வாழ்வை தவறாமல் பெற்றுக்கொள்வாய் என்று வாக்கு கொடுக்கின்ற தேவனாய் இயேசு ஆண்டவர் நற்கருணை நாதர் இதோ நமது மத்தியிலே பிரசன்னராய் இறங்கி வந்திருக்கிறார். நானே வானி நின்று இறங்கி வந்திருக்கிற உயிருள்ள உணவு. இதை உண்பவர்கள் எல்லாம் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள், இறந்தாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து அவரிலே விசுவாசம் வைத்து வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் தனது ஆசிரையும் தனது வல்லமையையும் தனது சக்தியையும் எல்லாவற்றையும் கொடுப்பதாக வாக்கு கொடுத்த தேவன் இதோ பிரியமானவர்களே, நமக்காக நமது மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த நாளிலே பல தூரம் பயணம் செய்து இந்த இடைக்காட்டூர் இயேசுவின் இருதய திருத்தலத்திற்கு நான் செல்லணும். எத்தனையோ பேர் என்னிடத்துல சொல்லி இருக்கிறார்கள், ஆண்டவர்கிட்ட போனா போதும், நீ கேட்கறதெல்லாம் அவர் உனக்கு செய்து கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த திருத்தலத்தை சூழ்ந்து வந்திருக்கிற நிரப்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதே நம்பிக்கையோடு ஆண்டுடைய பிரசன்னத்தில் என்னை ஒப்புக்கொடு. இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வமும் சொல்லாத ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுங்களா? எசாயா 43:1 சொல்லுகிறார் அல்லவா, நான் உன்னை அன்பு செய்கிறேன், என் கண்ணிலே நீ விலை மதிப்பிற்குரியவராக இருக்கிறாய் என்று சொல்லுகிறேன். எந்த ஒரு தெய்வமும் சொல்லாத ஒரு வார்த்தை, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என் அன்பு மகனே மகளே. பெற்ற தாய் உன்னை மறந்தாலும், பால் குடிக்கின்ற குழந்தையை அவள் மறக்க நேர்ந்தாலும், நான் உன்னை மறவேன் என் ஜனமே என்று சொல்லி வியப்புக்குரிய விதத்தில் அன்பு செய்கின்ற ஆண்டவராய் இதோ நமது மத்தியில். உண்மை இதுதான், யாரை நீங்க நாடி வந்திருக்க வேண்டுமோ அவரை நாடி வந்திருக்கிறீர்கள். யார் உங்களுக்காக நின்று செய்து கொடுப்பாரோ அவரை நம்பி வந்திருக்கிறீங்க. ஆகவே ஒப்புக்கொடுங்க. இயேசுவின் இருதய ஆண்டவருக்கு, அவருடைய இதயத்திற்கு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய குடும்ப கருத்துக்களையும் தேவைகளையும் ஒப்புக்கொடுத்து இந்த நவநாளை பக்தியோடு ஜெபியுங்க. பிள்ளைகளே, உங்களுடைய விண்ணப்பம் வீண் போகாது. ஆண்டவர் உங்களுக்காக இதை செய்து கொடுப்பார். இந்த நம்பிக்கையிலே நமது நவநாள் ஜெபத்தை சொல்லுவோம். பக்கம் 12. இயேசுவின் இருதய பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, பாவிகளை தேடி வந்த தெய்வீக ஆயனே, மனிதன் மீது கொண்ட அளவில்லாத அன்பினால் உமது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மண்ணகத்தில் அடிமையின் கோலம் ஏற்றவரை, மனுமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து உமது திருப்பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்தருளும். புனித மார்க்ரீட் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோம். மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமுமே பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதில் அன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரை, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதில் அன்பு காட்டி நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். இயேசுவின் மதுர திரு இருதயமே,
ஸ்நேகமாயிருப்பீ தேவதையானிதி. அனைவரும் இணைந்து பாடுவோம். தினமும் நீர் எங்கள், தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீ தேவதையானிதியே. நன்மை மேல் நன்மை என்றும் நீ செய்தாய், நாங்களோ தீமை செய்தோ. நன்றி இல்லாமல் உந்தையை மறந்தோ, நாடி போதழுதோ. நன்றி இல்லாமல் உந்தையை மறந்தோம், நன்றி இல்லாமல் உந்தையை மறந்தோ. தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ, தெய்வமக்கியல்வாவே. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள், தயை 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 சுவாமி. தாழ்மையாய் பணியும், தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள், தாசர்கள் நாங்கள். நன்றி கூறுவோம். இத்திருத்தலத்தில் நாடி வந்த பக்தர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும் இயேசுவின் திருஇருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை மன்றாடும் அனைவரையும் உமது திருக்கரத்தால் ஆசிர்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக இயேசுவின் திருஇருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக இயேசுவின் திருஇருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் தந்து வருவதற்காக இயேசுவின் திருஇருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். நமது இதய அன்பிலை நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம் என்று வாக்கு கொடுத்த தேவன் ஒவ்வொரு முறையும் அவருடைய இதயத்தோடு நம்மை இணைத்து கொள்ள ஆசையோடு ஆவலோடு வருகின்ற பொழுதெல்லாம் நமக்கு தேவையானவற்றை அற்புதமான விதத்தில் நடத்தி காட்டியிருக்கிறார், நிறைவேற்றியிருக்கிறார். பிள்ளைகளை, அத்தருணங்களை, நேரங்களை, நாட்களை ஒரு சில வினாடிகள் நினைவுபடுத்தி ஆண்டவருக்கு அமைதியாக நன்றி சொல்லுவோம். எழுந்து நிற்போம். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. எல்லாம் உமக்காக. தெரிந்தவர்கள் பாடுவோம். எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. சேர்ந்து எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. எல்லாம் உமக்காக.
இந்த சிந்தனை சொல்லனைத்தும் இந்த செயல்கள் ஒன்றும் உடல் பொருளாவி மற்றும் உடல் பொருளாவி மற்றும் உன் புகழதி மிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக. விழுந்தால் பிடியிடுவோம். நமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருள்வோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களது நிரந்தர அடைக்கலமாய் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, பல்வேறு துன்ப துயரங்களால் வருந்தி உம்மை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசீரை தாரும் சுவாமி. எங்களது வாழ்நாளில் உம்மையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கிறிஸ்துவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உமது இதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டும் என்று உமது திரு இருதய நவநாளில் பங்கேற்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் மேன்மேலும் உமது இருதய பக்தியில் நிலைத்திடவும் இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோய்களிலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டும் என்று நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டும் என்று இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது திரு இருதய அன்பின் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறை ஆசி அருள வேண்டும் என்று உலகெங்கும் வாழும் உமது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும் குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமுமாயிருக்கவும் வேண்டும் என்று திரு இருதய ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, இப்பொழுது நம்முடைய திருத்தலத்தினுடைய ஆன்மீக தந்தை அருள்பணி புஷ்பராஜ் அவர்கள் நமக்காக பரிந்துரை ஜபம் ஜெபிக்க இருக்கிறார். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து இதோ இந்த திருத்தலத்திலிருந்து நாம் வேண்டி ஜெபிக்கின்ற விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் இறைவன் செவி கொடுத்து நம்மோடு உடனிருந்து தொடர்ந்து நம்மை வழி நடத்த வேண்டுமாய் கரம் விரித்து ஜெபிக்க இருக்கிறார். தந்தை அவர்களோடு இணைந்து நாமும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசு ஆண்டவரே, அன்பின் கர்த்தாவே, உம் பாதம் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எல்லோருக்கும் அடைக்கலமாக தஞ்சமாக இருக்கிறீர். ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒருவருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் ஆண்டவரே, வாழ்க்கையில் துன்பங்கள், இடையூறுகள், மன வருத்தங்கள், மனக்கவலைகள், நோய் நோக்காடுகள், வேதனைகள் இப்படியெல்லாம் சூழ்ந்து வருகின்ற பொழுது ஐயோ என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நினைத்து பார்க்கின்ற இந்த மக்களை கண்ணோக்கி பாரும். உடைய சன்னிதானத்தில் வந்து இறைவா என்று அழைக்கின்ற பொழுது உடைய குரலுக்கு சபை சாய்த்து சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், தேற்றுவேன், திடப்படுத்துவேன், சக்தி அளிப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு துணை செய்கிறவரே, திருப்பாடல் 34 படி ஆண்டவரிடம் அண்டு கொண்டு வருவதற்கு அவர் நம்பிக்கை கொண்டு வருவதற்கு
எந்த குறையும் இல்லை. திக்கற்றவன் கூவி அழைக்கு ஆண்டவன் குரலுக்கு செவி சாய்க்கிறார். ஏழை எளியவருடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார் என்றெல்லாம் நம்புகின்ற ஆண்டவரே, உம்முடைய இறைப்பிரசன்னம் ஒருடைய உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் தங்கியிருக்கின்ற பொழுது அங்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஏனெனில் உம்முடைய பிரசன்னமானது விலை மதிப்புக்குரியது. நீரே நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களோடு வருகின்றவர், எங்களுக்கு முன்னே செல்லுகின்றவர், வழி நடத்துகின்றவர், காப்பாற்றுகின்றவர். ஆகவேதான் உம்மிடத்தில் தஞ்சமண்ண புகுந்து வந்திருக்கின்றோம். இயேசுவே, தாவீது மகனே, எங்கள் மீது இறங்கும் என்று மன்றாடிய பொழுது ஒரு நிமிடத்திலே அற்புதங்கள் செய்தவரே, எங்களுக்கும் அற்புதங்கள் செய்யும். உம்முடைய அருள் அடையாளங்கள் வழியாக நீ நல்லவர், இரக்கமுள்ளவர், கனிவுள்ளவர் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இறைவா, இந்த வெயில் காலத்திலும் அக்கி நட்சத்திரம் போல பயங்கரமான வெயில் அப்படி இருந்தும் இந்த ஆலயம் நிரம்பி வழிகின்ற அளவுக்கு உம்முடைய பக்தர்கள் ஆண்டவரே, அதற்காக நன்றி கூறுகின்ற ஆண்டவரே. ஏனெனில் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்துத்தான் வந்திருக்கிறார்கள். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் கூடும் என்று நம்புகிறோம். எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் விரித்து அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் விரித்து அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவர் இயேசுவே, உம்மால் கூடும் என்று நம்புகின்ற ஒருவருக்கும் அருகிலிருந்து தேற்றி திடப்படுத்தி, அஞ்சாதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்ல ஆண்டவரே. நம்புகின்ற ஆண்டவரே, இப்போடைய உம்முடைய நற்கருணை பிரசனத்தால் நாங்கள் ஆசி பெறவிருக்கின்றோம். நிச்சயமாக எங்கள் உடல், உள்ளம், ஆன்மா நலம் பெறும். உம்முடைய கிருபையானது பிரசன்னமானது உச்சந்தலையிலிருந்து உள்ளாமதா வரைக்கும் நரம்பு, எலும்பு, இரத்த ஓட்டம், சதை அனைத்திலும் தங்கியிருந்து பலவீனங்களை நீக்கி சக்தி அளிக்கும் ஆண்டவரே. நம்புகொண்ட ஆண்டவரே, உம்மால் நிச்சயமாக கூடும் என்று நம்புகின்ற வழியிலே இயேசுவின் திருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உம்மை வைக்கிறோம். ஆசிர்வதியும், இரத்தத்தை ஊற்றும், உடைய காயங்களால் குணப்படுத்தும். ஆமென். மாண்புயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம் குறையை நீக்க. விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதரவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா. தூய ஆவியானவர்க்கும் அழிவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. வாழ்நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல அன்பின் இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு பெற்று சென்றீரே. உம் உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிறோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். எபிரேசு நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி உம்மை மனதார ஆராதிப்பே. இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தியருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறை உடலாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும்
நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். மார்க்கெட் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வாலயத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கின்ற 40 புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திருதயம் தன் அவனாளில் பங்கேற்கும் உங்கள் அனைவருக்கும் அனைத்து நன்மைகளும் நிறைவாக வழங்கி உங்கள் அனைவருக்கும் நல்ல உடலும் தந்து மன நிம்மதியோடு வாழ வரமரள உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே, உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே,
என் நம்பிக்கையே என் நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.